ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, செட்டிநாடு சைட்லேருந்து ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது வந்து ஒயிட் ரைஸ் கூட டெட்லி காம்பினேஷன். அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அந்த செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரைங் பேன் வைக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஃபேன் சுட்டானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சில பொருட்களை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். அப்படி இந்த ரோஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து நல்ல வெண்ணெய் மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ஸோ அது ஸ்டேஜ் நம்பர் 1. இப்போ நம்ம வச்ச பேன் வந்து சுட்டுடுத்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சுட்டுடுத்து நான் ஏதோ ஒரு 10 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் உடச்ச கடலை, ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க. நான் இப்போ இந்த பண்ணுற எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு தான் குவான்டிட்டி செய்கிறேன். அதனால தான் அரைக்கிறத வந்து கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து நீங்கள் இந்த மசாலா ரொம்ப அரைச்சிட்டோம்னா அது அந்த குழம்பு ஆகாமல் குருமா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மசாலா ஆட் பண்ணும்போது நீங்கள் ஒரு வேளை அரைச்சிட்டா கூட ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ மேக்ஸிமம் 2 ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப அந்த அரைச்ச மசாலா மொத்தமாக செஞ்சுட்டிங்கன்னா அது குருமா மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி குருமா மாதிரி ஆகக்கூடாது. இது 3/4 பதத்துக்கு வறுபட்டுருக்கு. நான் இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசா, இதையும் இதோடு சேர்த்து வறுத்துறேன். இப்போ நம்ம போட்டது வந்து 3/4 பதத்துக்கு வறுத்துருக்கேன். இது கூடவே நான் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் இப்போ நம்ம போட்ட எல்லாமே நல்ல செவக்க வறுத்துட்டோம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் எடுத்துருங்க. எல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல செவக்க வறுத்து வச்சுருக்கோம். இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் வெறுமூணா வெண்ணெய் மாதிரி இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். நான் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்காக மறுபடியும் அந்த பேனை வச்சு ஆன் பண்ணியிருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய், சின்ன சைஸ் கத்திரிக்காய் வாங்கி நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியிலேருந்து எடுத்து இதை வந்து நம்ம இந்த எண்ணெய் விட்டோம்ல, எண்ணெயில் வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் ரெசிப்பியில் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. நான் எண்ணெயில் பொரிக்கலை, இதை வந்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இதுலேயே இது நல்லா வெந்துடும் இந்த எண்ணெயிலே. அதனால தான் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக விட்டேன். ஸோ இது எண்ணெயிலேயே இந்த காய் வந்து ஃபுல்லாக சாஃப்டாக வேகணும். அவங்கள பொறுத்த மட்டும் இதில் வந்து மொத்தமாக எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. ஸோ நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலை. ஸோ இது இப்படி இந்த ஸ்டேஜ்லேயே இந்த சாஃப்டாக வெந்து வரட்டும். நான் இந்த ஸ்டேஜில் இந்த காய்க்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன்.
இப்போது நம்ம போட்ட கத்திரிக்காய் முக்கால் பதத்துக்கு வெந்தெடுத்து ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுலாம் நல்லா மொத்தமாகவே வெந்தெடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா இந்த கத்திரிக்காயை மட்டும் இதுலேருந்து எடுத்துருவோம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சுடட்டும். இப்போ எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். சின்னதாக ஒரு பிஞ்சு சோம்பு, நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கிறேன். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அந்த சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்தேன். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு, நம்ம வறுத்தது வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுது. இதை வந்து நான் ஒரு மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து ஒரு வெண்ணெய் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு, ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே இந்த வெங்காயம் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலருக்கு வரட்டும், பொன்னிறமாக வரட்டும். இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் இப்போது தக்காளி சேர்க்குறேன். ஏன்னா இப்போ தக்காளி சேர்ந்து மறுபடியும் வெங்காயம் வேகும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி, அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்த, ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸ், அதையும் சேர்த்து. தக்காளி சேர்த்த உடனே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சு வெந்து வரும். அது வரைக்கும் வில் வெயிட். நம்ம போட்ட தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழஞ்சு வெந்து வந்திருக்கு. நான் இப்போ ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்தூள், அதே 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், இங்கே வந்து எங்கிட்ட கரைச்ச புளி தண்ணி இருக்குது. இது வந்து 1, 2, ஒரு 2.5 இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியில் கரைச்ச புளி தண்ணி சேர்த்துருக்கேன் நான். மேபி ஒரு 25 கிராம்ஸ். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த புளித்தண்ணி பச்சை வாசனை போய் வரட்டும். புளித்தண்ணி, இந்த நம்ம போட்ட தனியாத்தூள் இதெல்லாம் பச்சை வாசனை போய் வரட்டும், நல்ல ஒரு கொதி வரட்டும்.
இப்போது நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, அப்புறம் அந்த மசாலா, புளித்தண்ணி எல்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிய ஆரம்பித்து இந்த ஸ்டேஜில் நான் அந்த வதக்கின கத்திரிக்காயை சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ இதில் கொஞ்சமான தண்ணி சேர்க்குறேன். இந்த கத்திரிக்காய் இந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இந்த கத்திரிக்காய் இந்த மசாலோட வெந்து வரத்துக்கு நான் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes ஆச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், அதே மாதிரி நம்ம அரைச்ச பேஸ்ட் நான் வந்து 1 பாருங்கள் 2 ஸ்பூன், அதுக்கு மேலே சேர்க்கலை. இப்போது இதில் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணு. இப்போது நம்ம மூடி போட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காயை குக் பண்ணோம். குழம்ப பாருங்கள். ஸோ எல்லாம் நல்லா வெந்து அதே நேரத்தில் இந்த கத்திரிக்காய் குழையில. அதனால தான் முதல்ல வந்து அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணது. ஷாலோ ஃப்ரை பண்ணதுக்கான காரணம் அதனால தான். கத்திரிக்காய் அவ்வளோ வெந்ததுக்கப்புறம் கூட குழஞ்சி போல பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயார். நம்மளோட செட்டிநாட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள், கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ அதே நேரத்தில் அப்படியே முழுசாகவும் இருக்குது. இதுதான் இந்த ஷாலோ ஃப்ரை பண்ணி அது பண்ணுறதுனால வந்த எஃபெக்ட்டு. இது வந்து அட்டகாசமாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட. பட் இது வந்து நிச்சயமாக ஒயிட் ரைஸ் கூட தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செட்டிநாடு கத்திரிக்காய் குழம்பு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.